பண்ணோம் உள்ள உள்ள கொளுத்துறாங்க தியேட்டரை புடிச்சு. ஆமா உள்ள எல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறோம். நல்லாதான் இங்க எல்லாம் தமிழ்நாடுல தமிழ்நாடு ப்ரோ தலை தான் ப்ரோ. இதுக்கு மேல வேற யாருமே கிடையாது ப்ரோ. தலை தான் ப்ரோ. செலிப்ரேஷனா வேற மாதிரி ப்ரோ. நாங்க தான் தலை தான் ப்ரோ இதுக்கு மேல ப்ரோ. அதுக்கு அடுத்தது நாங்க இது தீனாக்காக வெயிட் பண்றோம் ப்ரோ. தீனா மறுபடியும் ஒரு வாட்டி போட்டா பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ தலைனாலே மாசு தான் ப்ரோ. ஓகேவா? அவரோட 16th பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணவர். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. ஃபுல்லா செலிப்ரேஷனா சொல்லு தொண்டி தொண்டி எங்க வாய்ஸே போயிடுச்சு ப்ரோ. அந்த மாதிரி இது வந்து நான் சின்ன வயசுல இந்த படத்தை வந்து இது டிவியில பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால இப்போ வந்து நாங்க வந்து புக் பண்ணி வந்தோம். உள்ள பார்த்தா அவங்க ஒன்ஸ் மோர்லாம் போட்டு எல்லாரும் தேட்டர் பிளாஸ் பண்ணி விட்டாங்க பார்க்க. அடுத்தது என்ன நாங்க வந்தா நல்லா இருக்கும். அஜித் கானா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒன்னும் இல்லை ப்ரோ. அவர் எப்போ இதே மாதிரி நல்லா இருந்தா போதும் ப்ரோ. மற்றபடி ஆகுது ப்ரோ. தலை இது பில்லா எனக்கு தெரிஞ்சு பர்த்டேக்கு செகண்ட் ரிலீஸ் ஆகுது. அதுக்கே இந்த அளவுக்கு கூட்டம். அதாவது விஜய் அதெல்லாம் நான் கம்பேர் பண்ணல. ஆனா அரசியல் வேண்டாம், எங்களுக்கு அஜித்தே போதும். எப்பவுமே நெவர் கான் மேட். நாங்க அந்த மாதிரி போக மாட்டோம். அவர் சொன்னபடி கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். எந்த சேதாரமும் இல்லாம அவர் வழியில நடப்போம் ப்ரோ. மங்காத்தா ரீ ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அட்டகாசம் ஆயிடுச்சு. எங்க தலைவர் தீனாவும் ஆயிடுச்சு. இனி அவரோட படம் வந்து புது படத்துக்கு தான் வெயிட் பண்றோம். ரீ ரிலீஸ் இல்லாவே எல்லா மங்காத்தாவே போதும் ப்ரோ. வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இதுவே அல்டிமேட்டா இருக்கும் ப்ரோ. பிளாஸ்ட் தலை ஏகே தான். எப்பவுமே ஏகே தான் மாசு. பிளாஸ்ட் தலை. அடுத்தது வந்து எப்பயும் மங்காத்தா விட்டாங்க, இப்ப பில்லா விட்டாங்களா. அடுத்தது வந்து விஸ்வாசம் அது மாதிரி என்ன விட்டா பிளாஸ்டா இருந்தால பிளாஸ்ட் தலை. அதான் சொன்ன ஏகே எல்லாம் பிளாஸ்ட் தான். நீங்க வெளியே மட்டும் பாருங்க, உள்ள வந்து பாருங்க, ஃபுல்லா பிளாஸ்ட் தான். யாரு படம் ஓடினாலும் அரிசில வேணாம், அஜித்தே போதும். அவர் ரீ ரிலீஸா ப்ரோ? எந்த நல்ல படம் நிலையில நம்மளுக்கு மாசுதான் ப்ரோ. எந்த படம் மேலே இருக்கு ப்ரோ. நல்ல நிலையில நம்மளுக்கு பெசலுதான். ஆமா அதான் ப்ரோ பிராண்ட். நம்ம தலைவர் படத்தை எத்தனை வாட்டி பார்த்தா நம்மளுக்கு படம் தான் ப்ரோ. ப்ரோ தலை படம்னாலே எப்பவுமே ஒரே மாதிரி தான். அந்த ரீ ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாம் தனித்தனியால புது படம் ரீ ரிலீஸ் அதெல்லாம் வித்தியாசமே இல்லை. எப்பவுமே தலைனா ஒரே மாதிரிதான். பாத்தீங்களா இல்லையா? அப்படியே மொத்தமா புது படம் இது மாதிரி சூப்பரா. அடுத்தா ஆரம்பம் இல்ல வேதாளம். வேதாளம் படம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்ப அரசியல்ல வந்து எல்லாரும் தலை ஃபேன்ஸ் கிட்ட கெஞ்சுறாங்க. ஏன்னா தலை ஃபேன்ஸ் இருக்கிறதுல பெரிய ஃபேன்ஸ். அது உங்களுக்கு தெரிய மாட்டேது. எல்லாரும் இப்ப தலை ஃபேன்ஸ் கிட்ட கெஞ்சுறாங்க. ஏன் ஓட்டு கேக்குறாங்க? ஏன்னா தலை ஃபேன்ஸ் கிட்ட தான் வந்து அறிவு இருக்கு, மூளை இருக்கு. எங்க தலை மட்டும் தான் வந்து ஒழுங்கா சொல்லி தராரு. மத்தெல்லாம் வந்து லூஸ் மாதிரி பேசுறாரு. இப்ப விஜய் வந்தாரு, என்ன பண்றாரு? எங்க ஆட்சியாளர் நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி, மத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி தனியா விட்டு போறாரு விஜய். எங்க தலைவர் அஜித் தான் பெஸ்ட். நோ டிஎம்கே நோ டிவிகே ஒன்லி ஏகே. நல்லதான் மாஸ்டர். ஓடு ஏகே 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 ப்ரோ. ரீ ரிலீஸ் அப்படினா புது படத்துக்கு தரோம். போட்டோவே போதும். இதுதான் கூட்டம் இருக்கும். எப்பவுமே போட்டோ போதும். நல்ல போட்டோ மொத்த கூட்டமா இங்க தான் இருக்கும். எந்த படம் ஓட்டாலும் பாப்போம் தல. அவர் போட்டோ இருந்தா போதும் தல. மஜா இருக்கு தல. படம் புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. புது படம் தலை எப்பவுமே மாசம் தல இருப்பாரு. அவரு ஆமா அவரு அழுகு துணியில வந்தாலும் மாசுதான். எப்பவுமே தலை மாசுதான். எப்பவுமே என்ன படம்னாலே ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. உள்ள என்ன நெக்ஸ்ட் ஷோ பாருங்க. ரீச்ல எல்லாமே